நம்முடைய கூட்டணி வலிமையை பார்த்து இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பயம் வந்துருச்சு. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை பார்த்து ஒரு விமர்சனம் வச்சார். நம்முடைய கூட்டணியை பார்த்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்து பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா திமுக அவங்கள விழுங்கிடும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். முழுசா பாஜகவால் விழுங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவில இருந்து விழுங்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விமர்சனத்தை வைக்கிறார். நம்முடைய கழக தொண்டர்கள் யாராவது 2 பேர் எங்கேயாவது சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க? நல்லா இருக்கீங்களா? கட்சி பணிகள்லாம் எப்படி போகுது? கட்சி கூட்டத்துல கலந்துக்கிட்டீங்களா? தலைவருடைய அறிக்கையை பாத்தீங்களா? இப்படிதான் நம்முடைய கட்சி தொண்டர்கள் பேசிப்பாங்க. ஆனா அதிமுகவை சேர்ந்த 2 கட்சி தொண்டர்கள் பாத்துக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க தெரியுமா? அவங்க 2 பேருக்கு என்ன பேசணும்னே தெரியாது, திரு முழிப்பாங்க. முதல்ல அவங்க கேட்டுக்கிற கேள்வியே, நீங்க எந்த அணி? அந்த அணியா இந்த அணியா? நீங்க ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, சசிகலா அணியா, செல்லூர் ராஜு அணியா, இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அணியா? அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுகவினர் இருக்காங்க. அந்த அளவுக்கு அதிமுகவை பாஜக இன்னைக்கு துண்டு துண்டாக நெருக்கி ஒன்னொன்னா விழுங்கிட்டு இருக்கு. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல அதிமுகவை மீட்கட்டும்னு சொல்லி நம்முடைய கூட்டணியை பத்தி பேச அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி, இது தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி அல்ல என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.